ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உங்களிடத்தில் இருக்கிற அனைத்தையும் கொடுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். ஸ்கேலிங், அதாவது அளவிடுதல், இது உடற்பயிற்சி உலகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாகும். யார் வேண்டுமானாலும் பங்கு கொள்ள அனுமதிக்கும் சொல். உதாரணத்திற்கு புஷ்அப், அதாவது தண்டால், ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி என்றால் நீங்கள் ஒரே வரிசையில் 10 முறை செய்ய முடியும். ஆனால் அது சிலருக்கு 4 முறைதான் செய்ய முடியும். அந்த நேரத்தில் அவர்களுடைய உடற்தகுதிக்கு ஏற்ப அவர்களுடைய பயிற்றுவிப்பாளர் புஷ்அப் அளவிடுதலை அதிகப்படுத்த ஊக்குவிப்பார். நாம் எல்லோரும் ஒரே அளவிடுதலில் இல்லை, ஆனால் ஒரே திசையில் நாம் செல்ல முடியும். நம்முடைய புஷ்அப்புகளை நம் முழு பலத்தோடு செய்ய முடியும். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடக்கூடாது. நம்முடைய அசைவுகளை அளவீடு செய்ய முடியும். நம்மால் முடிந்ததை தொடர்ந்து செய்ய முடியும். 7 முறை செய்யும் போதும் அல்லது ஒரே நாளில் 10 முறை செய்யும் போதும் அது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். கொடுப்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் என்று கூறுகிறார். ஆனால் அவர் கொரிந்து பட்டணத்தின் விசுவாசிகளுக்கும் நமக்கும் அளித்த ஊக்கம் அளவீடுகளில் மாறுபடும். அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கொடுக்கும் நிலைகளில் காணப்படுகிறோம் மற்றும் சில நேரங்களில் அந்த நிலைகள் காலத்திற்கேற்றவாறு மாறுபடும். ஒப்பிடுதலினால் எந்த பயனும் இல்லை, ஆனால் அணுகுமுறை பயனுள்ளது. நாம் எங்கு இருந்தாலும் அதற்கேற்றவாறு தாராளமாக கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக கொடுக்கும் நடைமுறை நம்முடைய ஒவ்வொரு வழியும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையுடன் செறிவூட்டப்படுவதாகவும் வாக்கு பண்ணியிருக்கின்றார். இது தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க உதவுகின்றது. கூறினவர் ஜான் பிளேஸ். நீங்கள் கொடுப்பதை எவ்வாறு விவரிப்பீர்கள்? உற்சாகமாகவா, தயக்கமாகவா, வற்புறுத்தலினாலா? மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாமல் மகிழ்ச்சியுடன் கொடுப்பதை எப்படி காண்கின்றீர்கள்? தயாளரான தேவனே, நான் என் சொந்த முயற்சியில் உற்சாகமாய் கொடுக்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிவேன். ஒப்பிட்டு பார்க்காத ஞானத்தையும் உற்சாகமாய் விதைக்க பலத்தையும் விளைவுகளை உம்மிடத்தில் விட்டுவிட விசுவாசத்தையும் எனக்கு தாரும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.